ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நம. திருவிளையாடல் புராணத்துல முதல்ல ஸ்தல விசேஷங்கள் எல்லாம் பார்த்தோம். அது ஒரு 23 பாடல்கள். அதுல சில பாடல்கள் ரொம்ப விரிவாவே அந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமையை பற்றி சொல்ற மாதிரியா இருந்தது. எல்லாத்தினால அந்த க்ஷேத்திரத்துக்கு அவ்வளவு பெருமைன்றதுக்கு நிறைய காரணங்கள்லாம் வேற அதுல சொல்லியிருந்தார். அது ரொம்ப அழகா நமக்கு பாடல்களாக பரஞ்சோதி முனிவர் கொடுத்திருந்தார். இப்ப அதுக்கு அடுத்தது க்ஷேத்திரமாச்சு. க்ஷேத்திரத்துக்கு ஒரு விசேஷம் தரக்கூடியது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தீர்த்தம் தான். எந்த க்ஷேத்திரத்தை எடுத்துனாலும் புண்ணிய க்ஷேத்திரம் அப்படின்னு சொன்னா உடனே அடுத்தது அதுல என்ன தீர்த்தம் விசேஷமா இருக்கு அப்படின்னு எடுத்துட்டோம். வடக்க எடுத்துட்டோம்னா கங்கை அப்படின்னு சொல்றோம், யமுனைன்னு சொல்றோம், நர்மதை, அதுக்கப்புறம் துங்கபத்ரா, இப்படி அப்புறம் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி வந்தோம்னா கிருஷ்ணா நதி, கோதாவரி நதி, பாலாறு, இப்படி எல்லாம் சொல்லிட்டு வரோம். அப்புறம் இன்னும் கீழே வரும்போது காவேரி, தாமிரபரணி, இது மாதிரி வைகை, இப்படி நிறைய நதிகள், அந்த தீர்த்தங்கள். ஆனா அது எல்லாத்த காட்டிலும் ரொம்ப விசேஷமாக அந்த மதுரையம் பதிக்கு இருக்கக்கூடிய என்ன விசேஷம் அப்படின்னாக்க அதுதான் இந்த பொற்றாமரை குளம், பொற்றாமரை தீர்த்தம். அது மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளேயே இருக்கிறது அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு தெரியுது. அதுல கூட சொல்லுவா, அந்த காலத்துல 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பொன்னாலான தாமரை விளைஞ்சு வரும் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அந்த குளம் நிறைய தாமரை பூவாக இருந்தது அப்படின்னு கூட சொல்லுவா. அதனாலதான் தாமரை குளம், அதுல பொற்றாமரை குளம். அந்த அந்த பொற்றாமரை குளத்து கூட நிறைய விசேஷங்கள்லாம் உண்டு. அந்த திருக்குறளை கூட ஆமோதிக்கும் போது மற்ற சங்க புலவர்கள்லாம் என்ன ஒத்துக்கலையாம். இது எந்த விதமான ஒரு தமிழ் இலக்கணத்துக்கும் உட்படாத இருக்கிறதா இருக்கேது அப்படின்னு சொல்லி அவெல்லாம் கேட்டா அது 1.25 அடியில இருக்கே அப்படின்னு. அப்பதான் அதை அதுக்கு ரொம்ப நமக்காக பாடுபட்டு அதை நமக்கு கொண்டு அங்கீகாரத்தோட கொடுத்தது ஔவையார் தான். பட் ஔவையார்ன்ற கூட நிறைய பேர் ஔவையார்ன்ற பேர்ல இருந்திருக்காருன்னு சொல்ற. பட் நம்ம ஔவையார்னு எடுத்துட்டா பிரதானமா பார்க்கச்ச நமக்கு நீதி நூல்கள்லாம் வழங்கிய ஔவையாரா தான் தெரியுது. அவர் திருவள்ளுவருடைய திருக்குறளை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு 1330 பாடல்கள்ல இப்படி தர்ம அர்த்த காம மோட்சத்தை ரொம்ப அழகா சொல்லக்கூடியதுனால அது ஒரு தமிழ் மறைன்னு சொல்லலாமே, தமிழ் வேதம்னு சொல்லலாமே அப்படின்னு சொல்ல அதை எப்படியாவது அதுக்கு ஒரு அங்கீகாரம் வாங்கி தரணும்னு சொல்லி அந்த பொற்றாமரை குளத்தை கிட்டதான் அந்த அங்கீகாரம் பெற்று தந்ததாகவும் சொல்லுவேன். இது அந்த கட்டு அப்படியே திருக்குறள் இருக்கிற ஓலைச்சுவடி கட்டு அப்படியே தூக்கி அந்த குளத்துல இருந்ததாகவும் அது அப்படியே அங்கிருந்து திருப்பி மிதந்து இவாகிட்டே சேர்ந்தது அப்படின்றதான் சங்க புலவர்கள்லாம் அதை ஒத்துண்டா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கிறோம். அந்த பொற்றாமரை குளம் எப்படி வந்தது அப்படிங்கிறத பத்தி சொல்லும் போது 36 பாடல்களாக பரஞ்சோதி முனிவர் நமக்கு தரார். இதுல எல்லா நீர்நிலைகள்லாம் தோன்றுவதற்கு முன்னாலேயே இந்த பொற்றாமரை குளம் வந்துட்டு அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இது எப்படி வந்தது, எதுக்காக வந்ததுங்கிற போது இந்த புராணத்துல என்ன சொல்றது, திருவிளையாடல் புராணத்துலன்னாக்க சுவாமி லிங்க சுரூபமாகவும் முன்னாடி இருந்திருக்கார், உருவமாகவும் அருவமாகவும் இருந்திருக்கார். அவர் பரமேஸ்வரனாக, ஜடாதாரியாக, சந்திரச்சூடனாக, புலித்தோல் அணிந்து, ருத்ராட்சம் அணிந்து, விபூதி பஸ்மதாரணம் பண்ணு, உடம்புல பாதி பார்வதியோட இப்படிதான் அவர் காட்சி அளித்ததும் உண்டு. அதே லிங்க சுரூபமாக அப்படி காட்சி தந்ததும் உண்டு. அப்படி மதுரையில ஏற்கனவே அவர் இருந்தார் அப்படிங்கிறதாக ஒரு சரித்திரம் சொல்றது. அந்த லிங்க ஸ்வரூபத்துக்கு அபிஷேகம் பண்ணும். இந்த அபிஷேகம் பண்ணும் அப்படிங்கிறது என்ன, அது மாத்திரமல்ல, அங்கேருந்து தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி எந்த கோவிலுக்குள்ள போகணும்னாலும் ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துல இறங்கி அங்க நீராடி அதுக்கப்புறம் தான் தூய்மையாக கோவிலுக்குள்ள திருப்பதின்னு எடுத்தா புஷ்கரணி இருக்கு. அப்படி ஒரு கோவிலையும் சிவன் கோவில் எடுத்தாலும் ஒரு குளம் இருக்கும், ஒரு விஷ்ணு கோவில் எடுத்துட்டாலும் ஒரு குளம்னு இருக்கும். அதுல தாமரைகள்லாம் பூத்து இருக்கும். அந்த குளத்துல நீர் நிறைய இருக்கும், அதுல மீன்கள்லாம் வேற இருக்கும், பறவைகள்லாம் அங்க நீஞ்சும். இப்படி நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம்.
அது மாதிரி ஒரு நல்ல புண்ணியமான ஒரு தீர்த்தத்தை இந்த சிவபெருமானுக்கு லிங்க சுரூபமாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்றதுக்கும் இவாயெல்லாம் நீராடுவதற்கும் தேவர்கள்ல இருந்து முனிவர்கள்ல இருந்து ரிஷிகள்ல இருந்து மானுடர்ல இருந்து அத்தனை பேரும் அந்த திருவாலவாயில நீராடுவதற்காகவும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரனை வேண்டின்றாலாம். நீங்க எங்களுக்காக ஒரு தீர்த்தத்தை இங்க உண்டாக்கி கொடுக்கணும்னு. அப்ப அவர் என்ன பண்ணாராம், தன்னுடைய சூலத்தை எடுத்து அந்த பூமியில ஊன்றினாராம். அங்க திருவாலவாயில இப்ப இருக்கக்கூடிய பொற்றாமரை குளம் இருக்கிற இடத்துல அந்த சூலத்தினுடைய முனையானது நேர பாதாள லோகம் வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து தீர்த்தம் அப்படியே ஒரு பீரிட் எழுந்துதான் மேல, அப்படி மேல வந்துதான். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய தலையில இருக்கக்கூடிய கங்கா வச்சுட்டு இருக்காரு இல்லையா, கங்கையை ஜடாமுடியில வச்சுட்டு இருக்காரு இல்லையா, அதுல இருந்து கொஞ்சம் தீர்த்தத்தை அப்படி கீழே அதோட கலக்க வச்சாராம். அந்த பாதாளத்திலிருந்து வந்த தீர்த்தத்தோட கலக்க வச்சாராம். அதுக்கப்புறம் என்ன பண்றாரான்னா, அப்படி மனசால நினைச்ச உடனே எல்லா நதிகளும் புண்ணிய நதிகளும் பாரத நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை நதிகளும் அப்படியே இந்த தீர்த்தத்தை கலந்துட்டான். இந்த மகாமக குளம்னு ஒண்ணு கும்பகோணத்துல உண்டு. அங்க 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பெரிய மகாமகம் விழாவே கொண்டாடுவார். அப்போ அங்க ஒரு 7 கிணறுகள் அங்க இருக்கும். அந்த 7 கிணத்துக்குள்ளேயும் 7 புண்ணிய நதிகள் அதுக்குள்ள இறங்குறதாக ஒரு ஐதீகம். அதனால கூட்டமான கூட்டம், லட்சோப லட்ச ஜனங்கள் அந்த மகாமகத்தன்னைக்கு அங்க போய் தீர்த்தத்துல அந்த குளத்துல குடிக்கணுன்றதுக்காக போவான். அது மாதிரி இந்த பொற்றாமரை குளத்திலையும் பரமேஸ்வரனால உண்டாக்கப்பட்ட அந்த சூலத்தினுடைய அடிபாகத்தினால அந்த பூமியை கிளறி கொண்டு போய் கீழே பாத்தாளத்திலிருந்து கொண்டு வந்த நீரோட அத்தனை புனித நதிகளும் சேர்ந்ததுனால ஏற்பட்ட இந்த பொற்றாமரை குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீருக்கு அப்படி ஒரு புனித தன்மை உண்டு, அப்படிப்பட்ட ஒரு பெருமை உண்டு அப்படின்னு சொல்லி இதை எப்படி அதனுடைய மேல பாடல்களாக கிட்டத்தட்ட ஒரு 36 பாடல்களாக அதை பத்தி விவரிச்சு சொல்றாரு. அதுல நம்ம இப்ப பார்க்க போறது முதல் பாடல் என்ன சொல்றாருனாக்க, இது ரொம்ப பெரிய அகன்ற மலைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மலைகள்லாம் எப்படி பறந்து விரிந்து இருக்குமோ அதுக்கு மேல சிகரங்கள் இருக்கும். சில சமயத்துல மலை தொடர்களா இருக்கும் போது அங்கங்க சில சிகரங்கள்லாம் இருக்கும், கூர்மையா இருக்கும். அதெல்லாம் தூரத்திலிருந்து பார்க்கச்ச ஒரு பெரிய தொடர் மாதிரி இருக்கும். அது மாதிரி இந்த மதுரையும் பத்தியில இந்த மாடங்கள் கூட கோபுரங்கள்லாம் உயர்ந்து இருக்கான். ரொம்ப உயரத்துக்கு ஆகாசத்துக்கு மலை மாதிரி ஆகாசத்தை தொடர மாதிரி மேகத்தோட முட்டுற மாதிரி அப்படி அந்த மாடங்கள்லாம் அப்படி அகன்று இருக்கு, விரிந்து பறந்திருக்கு, அதோட உயரமாக இருக்கு. அப்படிப்பட்ட மாடங்களோடு இருக்கக்கூடிய அங்க நிறைய சோலைகள்லாம் இருக்கு. சோலைகள் அப்படின்னா வனங்கள், நந்தவனங்கள். அதுல நிறைய நறுமணத்தோட கூடிய நிறைய செடி கொடிகள் இதெல்லாம் இருக்கு. இதுல மல்லி, ரோஜா நம்ம சொல்றோம், எத்தனையோ விதமான சம்பங்கி, நந்தியாவட்டை, இப்படி பல விதமான பவழமல்லி, இப்படி பல வாசனையான மலர்களோடு கூடிய தோட்டங்கள்லாம் நிறைய இருக்கு. நறுமணம் மிக்க சோலைகள்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட திருவாலவாயங்கிற தலம் இருக்கு. அதோடைய பெருமையை சொல்லணும்னா என்ன அவ்வளவு சுலபமா சொல்லிட முடியுமாண்ணா? அப்படிலாம் அவ்வளவு ஈஸியா சொல்லிட முடியாது. என்னால இது முடியுமா? என்னால முடியாது. சாதாரண பெரிய கவிகள்லாம் சொல்லும் போது என்ன பண்ணுவான்னா, இதனுடைய பெருமையை சொல்லணும்னா இதுக்கு 1000 நாவு படைத்த ஆதிசேஷனால கூட சொல்ல முடியாது. அவ்வளவு அளவுக்கு அடங்காத பெருமை உடையது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி இங்கேயும் அளவுக்குள்ள அடக்க முடியாத பெருமையை உள்ளதாக இருக்கக்கூடிய இந்த திரு ஆலவாய் தலத்தினுடைய பெருமையை எப்படி சொல்ல முடியும்? யாரால சொல்ல முடியும்? அது ஏன் அவ்வளவு பெருமை அதுக்கு அப்படின்னு சொன்னாக்க, அங்க ரொம்ப குளிர்ச்சியான பொற்றாமரை மலர்ந்த அந்த தீர்த்தம் அங்க இருக்கு. அந்த தீர்த்தத்துடைய பெருமை இருக்கே, அதுவும் அளவிட முடியாதது. அந்த குளிர்ந்த அந்த தீர்த்தத்தை உடைய அந்த பொற்றாமரை குளம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க, முத்து போல வெண்மையான பற்களை உடைய அந்த புன்னகையோட கூடிய அந்த உமையவள் இருக்காளோ இல்லையோ, அருள் சூழ்ந்து நம்மளை எல்லாம் பார்க்கக்கூடிய அந்த திருமுகத்திலே வெண் நகையோடு, அதாவது வெண்மையாக முத்து பற்கள்லாம் தெரிகிற மாதிரி சிரிக்கிறாளே, அந்த புன்னகையோட கூடிய
அந்த அம்பாளுடைய திருமுகத்தை பார்த்தா எவ்வளவு அழகா, எவ்வளவு குளிர்ச்சியா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கோ, அதே மாதிரி இந்த பொற்றாமரை குளத்தினுடைய இந்த தீர்த்தத்தை பார்க்கும்போது அங்கங்க அமர்ந்திருக்க தாமரைகள் எல்லாம் பார்க்கச்ச அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்ற. இது அம்பாளுடைய திருமுகத்திற்குடைய பல் வரிசையை வந்து இங்க தாமரை பூக்கள் எல்லாம் அங்க நிறைய இருக்குங்கிறதோட அதுல அன்னப்பறவைகள்லாம் அங்க போயிட்டு இருக்கு வந்துட்டு இருக்கிறத அதை முப்பாக நினைச்சு அவர் சொல்றதாக நம்ம எடுத்துக்கலாம். லலிதா சஹஸ்ரநாமத்தை கூட வரும், சுத்த வித்யாங்குராகார துஜபங்கி துவயோஜ்வலா அப்படின்னு சொல்லி 2 பல்வரிசைகளை உடையவளாக இருக்கிறாள். அது விளவிலேன்னு இருக்கு அப்படின்னா சுத்த வித்தை அப்படின்ற அதுக்கு கம்பேர் பண்ணி அவர் சொல்ற மாதிரி இங்கேயும் தாமரை பூக்கள் நிறைந்த குளமானது அம்பாளுடைய முத்து போன்ற பல்வரிசைகளுடைய அம்பாளுடைய திருமுகத்தினுடைய குளிர்ச்சியையும் அதனுடைய அருளையும் அதனுடைய கருணையையும் எப்படி நமக்கு தெரிகிறதோ அது மாதிரி இதுவும் இருக்கு அப்படின்னு இந்த பாடத்துல சொல்ற. இந்த பாடல்ல வந்து கண் அகல்னு அகன்ற கண்களால பாக்குறோம், அவ்வளவு பறந்து விரிந்ததான் அது. இப்படி பார்த்தா அப்படி வந்து கண்ணுக்குள்ள அடங்காது, ஒரு பக்கமா பார்க்க முடியாது, கண்ணை விரிச்சு பார்க்கணுமா, அப்படி சாதாரணமா பார்த்தா போராது, கண்ணை அகற்றி பார்க்கணும். அப்படி அகற்றி பார்க்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரியதாக பறந்து வியந்ததாக இருக்கக்கூடியது இடம் அகன்று இருக்கு அப்படின்னு. குடுமி அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் இதுல, நம்ம பாடல்ல பார்க்க போறோம். அது குடுமின்னா சிகரம்னு அர்த்தம். இப்ப தலை உடம்புக்கு வந்து எஞ்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம், தலைதான் ரொம்ப பிரதானமா இருக்கு இல்லையா. நம்ம இருக்கிற மனுஷாளுக்கெல்லாம் அந்த மிருகங்களுக்கெல்லாம் திரியக்குன்னு பேரு இல்லையா. நம்ம மனுஷன் மட்டும் நெடிய உயர்ந்து நிக்கிறான், அவனுக்கு தலைக்கு மேல சிகரம், சிகரமாக என்ன வச்சுருக்காவா அந்த கதை சிகை வச்சுருக்கா, சிகையே சிகரம், அந்த சிகரத்துல இருந்து வந்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது சிகரம் போல இருக்கக்கூடியது. கடி பொழில், கடின மனம், கடி மனம்னு கூட சொல்லுவார். கடி பொழில் அப்படின்னா நறுமணத்தை வீசக்கூடிய சோலைகள் தான் இருக்கு. அவிர்ந்த முத்துன்னா விரிந்த முத்து, பறந்து விரிந்த முத்துக்கள் போல அப்படின்னு அந்த மாதிரி எடுத்துக்கணும். செவ்வி, செவ்வினா சிவந்த முகத்தை உடைய, ஆனா இங்க அழகுன்னு எடுக்கணும். தாமரையும் சிவப்பா இருக்கு, அம்பாளுடைய முகமும் சிவப்பா இருக்கு, அதனால அது வந்து சிவந்த முகத்தை உடைய அழகை உடைய தடம். தடம்னா தீர்த்தம் அப்படின்னு அர்த்தம். தடம்னா இடம்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த தடகளம் அப்படின்னு கூட சொல்லுவோம், தடகள போட்டி அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. தடம்னா ஒரு இடம்னு அர்த்தம். இந்த பாடலை இப்ப நம்ம பாக்குறோம். கண் அகன் குடுமி மாட கடி பொழில் ஆலவாயின் அந்நலம் பெருமை யாரே அளப்பவர் அவிர் தன் முத்த வெண்ணகை உமையாள் அன்பு விளை முகச் செவ்வி போல தன்னரும் கமலம் பூத்த தடப்பெரும் தகைமை சொல்வாம். கண் அகன் குடுமின கண் அகல் குடுமி. கண் அகல்னா விரிந்த அகன்ற கண்கள் எப்படி இருக்குமோ, எப்படி பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு விரிந்து இருக்கக்கூடிய இந்த மாடங்கள் அப்படின்னு அர்த்தம். மாட இப்ப வந்து நம்ம பதம் பதமா அதனுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். கண் அகன் இடந்து, அதாவது இடம் பறந்து இருக்கிறது, விரிந்து இருக்கிறது. அது போல ஒரு மலை எப்படி பறந்து விரிந்திருக்குமோ அது போல குடுமி மாடம், சிகரங்களை உடைய மாடங்கள். மாடங்கள் கூட கோபுரங்கள்னா இதுக்கெல்லாம் ரொம்ப உயர்ந்ததா இருக்கான். இப்பதானே நம்ம பிளாட் எல்லாம் பாக்குறோம் இல்லையா. சில ஊர்கள்லாம் 18 மாடி 30 மாடி 40 மாடி அப்படிலாம் சொல்ற அளவுக்கு எல்லாம் பாக்குறோம் இல்லையா. அதாவது ஆகாயத்தை தொடர அளவுக்கு அவ்வளவு பெருசா இருக்கு. முன்னொரு காலத்துலாம் எப்படின்னு இந்த வீடுகள்லாம் 3 மாடி 4 மாடின்ற வரும்போது மேல போக போக விலை குறைச்சலா இருக்கும். இப்ப அப்படி கிடையாது. இப்ப இருக்கிற காலகட்டத்துல மேல போக போக லிப்ட் எல்லாம் வேற வச்சுட்டா இல்லையா, அதனால மேல போக போக விலை ஜாஸ்தி. ஏன் அப்படின்னு கேட்டாக்க, the more you reach the height you get pure air, நல்ல ஒரு தூய்மையான அப்பழுக்கில்லாத மாசுபடாத நமக்கு காற்று வேற கிடைக்கிறது. நல்ல மேலேருந்து பார்த்தா அப்படியே சுத்தி வட்டாரத்துல இருக்கிற அத்தனை இடத்தையும் பார்க்க முடியறது. அது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தாலும் மேல போக போக நமக்கு இன்பமும் ஆனந்தமும் ஜாஸ்தியா இருந்தால் அது விலை ஜாஸ்தின்னு சொல்லி இங்கேயும் இந்த மாடங்கள்லாம் அந்த காலத்துல ரொம்ப ரொம்ப உயரமா இருந்தது. அவெல்லாம் எப்படின்னா திடகாத்திரமான சரீரம் இருந்தது, பலம் இருந்தது, உடம்புல வலிமை இருந்தது, மனோதிடமும் இருந்தது. எத்தனை மாடியா இருந்தாலும் போவா போட்டிருக்கு. அதனால பெரிய சிகரங்கள் போல மாடங்களை உடையதாக அந்த திருஆலவா இருந்தது. அங்க கடி பொழில் மனமிகுந்த சோலைகள்லாம் சூழப்பட்டிருக்காங்க. எங்க பார்த்தாலும் அழகான வனங்கள்,
காடு அப்படின்னு சொல்லலாம். வனம்னா அது இது பெரிய காடுன்னு கிடையாது. இதெல்லாம் சின்ன 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 சின்னதா அங்கங்க தோட்டங்கள் போல நம்ம பார்க்குன்னு சொல்ற போல அந்த மாதிரி இருக்கக்கூடியவை. அங்க நிறைய செடிகள்லாம் இருக்கு, பூச்செடிகள்லாம் நிறைய இருக்கு. அந்த பூச்செடிகள் சில இடத்துல இதுக்காக சில ஊர்ல எல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஒரு பலவிதமான ரோஜா பூக்களை உடைய பெரிய வனம் இருக்கும். அப்புறம் மல்லி, விதவிதமான குண்டு மல்லி, நித்திய மல்லி, ஜாதி மல்லின்னு சொல்ற மாதிரி முல்லை, இப்படி பலவிதமான மல்லி அதெல்லாம் ஒரு பெரிய தோட்டம் மாதிரி வச்சிருந்து கண்கொள்ளா காட்சியா வச்சிருந்தா எல்லாரும் போய் அங்க போய் பார்த்துட்டு வரது. உள்ள போயிட்டு வந்தாலும் இந்த ரம்யமான அந்த காட்சி கண்ணுக்கும் இனிமை. அதை பத்தி கேட்கும் போது அவ சொல்ற விருத்தாந்தங்கள் நமக்கு காதுக்கு இனிமை, அதனுடைய வாசனையை நுகரும் போது மூக்குக்கும் இனிமை. இப்படி இருக்கு இல்லையா? அந்த மாதிரியாக ஆலவாயின், இந்த திரு ஆலவாய் என்று சொல்லக்கூடிய மதுரை இருக்கே, அந்த மதுரையுடைய பெருமையை யார் சொல்ல முடியும்? அண்ணல் பெருமை அப்படின்னா, அண்ணல் பெருமைன்னா அண்ணல்னா சிவபெருமான சொல்றாளோ அப்படின்னு இருக்குன்னா இல்லையா? அண்ணல் இந்த இடத்துல அப்படி ஊருக்கு சமமா சிவன்னு சொல்லப்படாதான். அதுக்கு என்ன அர்த்தம் பண்ணிக்கிறார் அப்படின்னாக்க, அண்ணல் பெருமைன்னா அண்ணல்னாக்க ரொம்ப மிகுந்த, அண்ணல் அழகான, அம்முன்னு அழகான, அண்ணல்னா மிகுந்த, பெருமைன்னா பெருமைதான். சோ மிகுந்த அழகான அந்த பெருமை இருக்கே, அந்த மதுரை என்பதியுடைய பெருமை, அளவாயினுடைய பெருமை இருக்கே, அதை அளப்பவர் யாரே? அது யாரால அளவிட்டு கூற முடியும்? ஒத்தரால சொல்ல முடியாது. இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒரு வரைய இருக்கு. அது அம்பாளுடைய பெருமையை சொல்லும் போது நிச்சயம மகிமான்னு சொல்றோம். எல்லையே இல்லாத அளவுக்கு மகிமையை உடையவள்னு சொல்றோம் இல்லையா? அப்படி அவர் தன் முத்தம் யாராலும் கூற முடியாதுன்னு சொல்றோமே, அது எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டாக்க, அங்க அவர் தன் முத்தம். முத்தம்னா முத்துக்கள். எப்படிப்பட்ட முத்துக்கள்னா தன் முத்துக்கள், குளுமையான முத்துக்கள். அந்த முத்துக்களை கையில வச்சிருந்தா அப்படியே குளுமையா இருக்கான், அழகா இருக்கான். அது அவர் தன்னை அப்படி மலரக்கூடியதான் அர்த்தம். மலர்ந்து அழகாக விளங்கக்கூடிய ஒரு முல்லை மலர்ந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மலர்ந்து இருக்கக்கூடிய அந்த முத்துக்கள் போல இருக்கக்கூடிய வெண்ணகை உமையாள், விளவிலேன்னு இருக்கக்கூடிய பற்களை உடையவளான உமையம்மை. இப்பெல்லாம் கூட முத்து போன்றவர்கள் அப்படின்னு நாமளும் சொல்றோம். சில இதுல எல்லாம் கூட நம்ம இப்பெல்லாம் பாக்குறோம், மாடர்ன் டெக்னாலஜில எல்லாம் என்ன பண்றா, பாலிஷிங் பண்றா. பாலிஷிங் பண்ணி இந்த பற்களுக்கு கூட அவருடைய முகத்துக்கு எந்த மாதிரியான ஒரு ஷேடு இருந்தா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுக்குறா அப்படின்னு இப்ப எல்லாம் சொல்றா. அது அந்த காலத்துல இயற்கையாவே அம்பாளுக்கு அவன் பல் வரிசையானது அழகான முத்து வரிசையை போல இருந்தது. அப்படி வெள்ளிய முத்து பற்களை உடைய அந்த உமை அம்மா இருக்காள, அவளுடைய அன்பு விளை, அவளுடைய அவளுடைய அருள், அவளுடைய கருணை அப்படி பொங்கி வழியக்கூடிய முகச்செவி போல அந்த திருமுகம் இருக்கு, அதனுடைய அழகு போல அந்த முத்து பல் வரிசையோடு அப்படி ஒரு சிரிப்பு புன்னகை அப்படி பூத்தான்னா அதை பார்க்கும்போது ஜனங்களுக்கு, பக்தர்களுக்கு, அடியார்களுக்கு என்ன தோன்றுது? அம்மா நம்மளை கருணையோட பார்த்துட்டா. அந்த கருணை மிகுந்த கண்ணு, அந்த புன் சிரிப்பு, வாயிலிருந்து வரக்கூடிய அருள் மொழி, இதெல்லாம் ஒன்னா சேர்ந்த உடனே ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கறது. அம்பாள் என்ன சொல்றா, அப்படி கண் பார்வையாலே பார்க்கும்போது நான் இருக்கச்ச உனக்கு என்ன கவலை அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. புன் சிரிப்பு, கவலையே படாத போ, நான் பாத்துக்கிறேன்னா சரி அப்படிங்கிறார். அதாவது அவ என்ன பாத்துக்கிறேன்னு சொல்றாள் அம்பாள்னு ஒரு கவிதை சொல்ற. பரமேஸ்வரன் போய் இது வேணும் அது வேணும் எல்லாரும் கேட்கலாம், சரி பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அவர் எதுவும் கமிட்டே பண்ணிக்கிறது இல்லையா, உடனே ஆகட்டம் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்றது இல்லையா. கொஞ்சம் யோசனை தான் பண்ணணும். ஒருவேளை மாமிட்டு கேட்டு சொல்லணும்னு நினைக்கலாம். அவர் பார்க்க போயிட்டு வாங்க சொல்லிட்டியோ இல்லையா, நீ உன்னுடைய இதை சொல்லிட்ட, கோரிக்கையை வச்சுட்ட, பார்க்கலாம் கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாளாம். அம்பாட்ட போனாலும் அவ பார்வையாலேயே பார்க்கலாங்கிறாளாம். என்ன பார்க்கலாம்னு, இவர் செய்கிறாரா செய்யலையாங்கிறத நானும் பார்த்துடுறேன். அதாவது தன்னுடைய கணவனான அந்த பரமேஸ்வரனானவன் தன்னுடைய அடியாருடைய கோரிக்கைகளாம் ஒழுங்கா நிறைவேற்றுறாரா இல்லையான்னு நான் பார்த்துக்கிறேங்கிறாளாம். அந்த புன்சிரிப்பு ஒரு ஆறுதலை நமக்கு கொடுத்து, பயப்படாத, நீ ஏன் கவலைப்படுற, நான் இருக்கச்ச உனக்கு எந்த கவலையும் வேண்டாம், நீ போயிட்டே நான் பார்த்துக்கிறேன், நடக்கும், எல்லா காரியமும் நடக்கும்னு. நம்மோட சில சிறந்த சிறிய பெரிய மனுஷால்கிட்ட போய் ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா அங்க போவோம். போயிட்டு அவளுடைய துணைவி ஆட்ட மாமி கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க, அவருக்கு எத்தனையோ வேலை இருக்கு, அத்தனை வேலை நடுவில் அவர் தான் மறந்து இருந்து போயிடப்படுறாரு, ரொம்ப முக்கியமான காரியம்,
பண்றேன்னு இருக்கார், பண்ணுவார், அவரால் தான் முடியும், நீங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்களேன். அது மாதிரி என்ன சொல்றா, கவலையே படாது, இங்க போக நான் பார்த்து சொல்றேன், என்ன என்கிட்ட சொல்லிட்டு அழகு உங்க காரியம் நடந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி அம்பாளுடைய திருமுகத்தில் இருக்கக்கூடிய அந்த புன்சிரிப்பும் ஒரு அருட்பார்வையும் எப்படி இருக்குன்னா, அந்த குளிர்ந்த வாசனையோடு கூடிய தாமரை மலர் இருக்கே, அந்த மலர் மலர்ந்தது, இவளுடைய திருவாய் மலர்ந்த மாதிரி இந்த தாமரை மலர்ந்திருக்கு, இவளுடைய அருள் முகம் போல அந்த தடாகம் பறந்து விரிந்திருக்கு, செம்மையாக தெரிகிறது. அந்த தீர்த்தம் தடத்தினுடைய பெருமை சொல்வான். அப்பேற்பட்ட புகழ்மிக்க அருமையான அழகிய அந்த குற்றாமரை குளத்தினுடைய தீர்த்தத்தினுடைய பெருமையெல்லாம் நான் சொல்றேன், நீங்க எல்லாம் கேளுங்க அப்படின்னு யார் சொல்றாருன்னா அகத்தியர் சொல்றாராம். அகத்தியர் இவாளுக்கு மற்ற முனிவர்களுக்கெல்லாம் திருவிளையாடல் புராணத்தை பத்தி சொல்லும் போது, மதுரை ஆலவாயினுடைய பெருமையெல்லாம் சொல்லும் போது முதல்ல ஊரை பத்தி சொன்னேன், இப்ப நான் தீர்த்தத்தை பத்தி சொல்ல போறேன், நீங்க எல்லாம் கேளுங்கோ அப்படின்னு அந்த பாடல்ல சொல்றார். அதுக்கு அடுத்த பாடல்ல ஏன் அந்த தீர்த்தத்துக்கு அப்படி ஒரு பெருமை அப்படின்னு கேட்டா, எல்லா நதிகளுக்கும் ஒரு தலைமையாக இருக்கக்கூடிய கங்கை, காவேரி, இந்த மாதிரி நதிகள், அதுக்கப்புறம் நீர்நிலைகள் எங்கெங்க இருக்குன்னா சமுத்திரத்தை ஸ்நானம் பண்ணா கூட புண்ணியம் சொல்றா இல்லையா. சில விசேஷ நாடுகள்ல ஆடி அமாவாசை, தை அமாவாசை, இது மாதிரி கிரகண காலங்கள், இந்த மாதிரி சமயத்துலாம் கடல்ல போய் நீராடுறது உண்டு. கங்கையில நீராடுறது, காவேரியில நீராடுறது, புனித நதிகள்ல நீராடுறது. அதே மாதிரி கடல், அதே தண்ணி தான் வேற ரூபமா இருக்கு. ஏன் அதுக்கு பெருமை என்ன அப்படின்னு கேட்டா, அந்த கடல்ல பல புண்ணிய நதிகள்லாம் போய் சேர்றதுனால கடைசியில எல்லா நதிகளும் அங்க கலந்துருக்கு, சமுத்திரத்தால் தான் கலந்துருக்கு. அதனால சமுத்திரத்துல நீராடினாலும் எல்லா நீர்நிலைகளிலும் எல்லா நதிகளிலும் நீராடின புண்ணியம் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அது மாத்திரம் இல்ல, அங்கங்க ஊற்றுக்கள்லாம் இருக்கு, அதுல இருக்கக்கூடிய தண்ணியும் போய் அந்த கடலை சேர்றது. அதுக்கப்புறம் மேகத்திலிருந்து பொழியக்கூடிய அந்த தண்ணீரானது, மழையானது, அதுவும் போய் அந்த கடல்ல போய் கலக்கிறது. இப்படி இவருடைய மூலமான லிங்கம் இருக்கே அந்த ஊர்ல, அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணும். பரமேஸ்வரன் அந்த இடத்துல லிங்கமா ஏற்கனவே இருக்கார். சோமசுந்தரராக வரத்துக்கு முன்னாடியே, ஆட்சி பண்றதுக்கு முன்னாடியே அங்க பரமேஸ்வரன் அங்க லிங்க சுரூபமாக இருக்கார். அவர் அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு தீர்த்தம் வேணும் அப்படின்னு எல்லாம் கேட்கிறா. போய் தேவர்கள்ல இருந்து முனிவர்கள்ல இருந்து ரிஷிகள்லாம் எல்லாரும் போய் கேட்கிறா. அது வரப்போது அடுத்தது. அப்படிப்பட்ட அந்த லிங்க ஸ்வரூபியான அந்த பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணுவதற்கு ஒரு நல்ல தீர்த்தம் வேணும். அது எப்பேற்பட்ட தீர்த்தமா இருக்கணும்னா, எல்லா நதிகளுக்கும் அதில் இருக்கக்கூடிய தண்ணீர்களுக்கும் உயர்ந்ததாக, சிறந்ததாக, சிறப்புடையதாக, எப்படி கங்கை காவேரி மாதிரி புண்ணிய தீர்த்தங்களை விட சிறப்பானதாகும், கடல் நீரையும் விட சிறப்பானதாகும். அப்படி ஒரு நல்ல நீர்நிலை வேணும். ஏன்னா அதுல நாங்கள்லாம் நீராடணும். அது மாத்திரம் இல்லாத உள்ள இந்த கோவில் இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அது கேட்கும்போது அவர் சரின்னு சொல்லி இந்த தீர்த்தத்தை உண்டாக்கினார் அப்படின்ற மாதிரி இந்த பாடலை சொல்ல போறார். எப்படி தன்னுடைய லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுவதற்காகவே அவர் சிவந்த கண்களை கொண்ட ஏற்றினை உடைய சோமசுந்தர கடவுள். சிவந்த கண்களை உடைய ஏற்று நகை எருது வாகனம். அந்த வாகனம் ரிஷப வாகனம். இந்த ரிஷப வாகனத்துல ஏறி வர்றார். அந்த ரிஷப வாகனத்தினுடைய அந்த ரிஷபத்தினுடைய கண்கள்லாம் சிவந்து இருக்கான். அப்படி சிவந்து இருக்கக்கூடிய அந்த ரிஷப வாகனத்து மேல ஏறி வரக்கூடிய அந்த சுந்தரேஸ்வரர் இருக்காரு, அவர் தான் இந்த பொற்றாமரை தீர்த்தத்தை உண்டாக்கினார். எதுக்காக உண்டாக்கினார்? தன்னுடைய லிங்க சொரூபமான அந்த கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சொரூபத்துக்கு, அந்த பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணுவதற்காகவும் எல்லோரும் புனித நீராடுவதற்காகவும் அந்த தீர்த்தத்தை உண்டு பண்ணினார் அப்படிங்கிறதா இந்த பாடல் சொல்லுது. இதுல கடலுக்கு வேலை அப்படின்ற ஒரு பேர் கொடுத்திருக்கா. வேலை அப்படின்னு சொன்னாக்க சாதாரணம் எடுக்கும்போது நமக்கெல்லாம் ஒரு தொழில், அத வேலை அப்படின்னு மாதிரி சொல்றோம். அப்புறம் வேலை உடையவன் அப்படின்னா அது அந்த கையில வேலாயுதத்தை உடைய முருகன் அப்படின்ற மாதிரி சொல்றது. இங்க வேலைன்னா கடல் அப்படின்றது ஒரு அர்த்தம் இந்த பாடல்.
ஆற்றினுக்கு அரசாங் கங்கை காவிரி ஆதி ஆறும் வேற்று உருவாய முன்னீர் வேலையும் பிறவும் காரும் தோற்று முன் தன்னை ஆட்ட சுந்தரமூர்த்தி செங்கண் ஏற்றினன் கண்ட தீர்த்தமாகும். இது எவ்வாறு இது எப்படி அப்படின்னா அது அர்த்தத்தை சொல்லப்படுறாரு. தன்னை ஆட்டான தன்னுடைய மூலஸ்வரூபமான லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வதற்காக. இதனுடைய பதம் பதமா நம்ம பார்க்கலாம். இதுன்னு இந்த பொற்றாமரையானது, இந்த பொற்றாமரை தீர்த்தமானது ஆற்றினுக்கு அரசாம், நதிகளுக்கெல்லாம் அரசாக இருக்கக்கூடிய கங்கை காவிரி ஆதி ஆறும், கங்கை காவிரி இது போன்ற பல நதிகளும் வேற்று உருவாய இதே தீர்த்தமானது வேற உருவத்திலே இருக்கக்கூடியது. அது எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னா, குளமா இருக்கு, பெரிய ஏரியா இருக்கு, அதுக்கப்புறம் ஊற்றுக்களாக இருக்கு, கிணறாக இருக்கு, இப்படி விதவிதமான இதுல அந்த நீர் தங்கி இருக்கு. எல்லா இடத்துலயும் புனித நீர். இப்போ நம்ம திருச்செந்தூர் போனா அங்க ஆழ் கிணறு ஒண்ணு இருக்கு. அங்க போய் எல்லாரும் இறங்கி போய் அங்க தீர்த்தத்துல நீராடி விட்டு வருவா. சமுத்திர கரையிலேயே அந்த சமுத்திர நீரானது உப்பா இருக்கும். ஆனா அந்த கரையில இருக்கக்கூடிய அந்த கிணற்று நீரானது இனிமையான சுவையுடையதாக இருக்கும். ராமேஸ்வரத்தையும் அந்த மாதிரி 27 கிணறு இருக்கு. அதுல இருந்து போய் தீர்த்தம் எடுத்து அவ ஸ்நானம் பண்ணிட்டு வருவா அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி திருவிசநல்லூர் அப்படிங்கிற ஊர்ல அந்த கிணத்துல கார்த்திகை மாசம் அமாவாசை அன்னைக்கு கங்கையே பொங்கி வர்றதாக ஒரு ஐதீகம் உண்டு. திருவிசநல்லூர்ல ஐயாவாள், ஸ்ரீதர் ஐயாவாள் இருந்தார், அவருக்காக வந்தது அப்படின்னு சொல்லுவார். இப்படி வேறு விதமாக ரூபமாகவும் அந்த புண்ணிய நதிகளுடைய நீருக்கு சமமாகவும் இருக்கக்கூடியது கடல். அந்த கடல்ல எப்படிதான் தண்ணி வருது அப்படின்னா 3 விதமா வருதான். முன்னீர் வேலையும், வேலையும்னா அந்த கடலையும், முன்னீர்னா 3 விதமான நீர் உடையது. அது என்னென்ன 3 விதமான நீர் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு ஆற்றில இருந்து கலக்கக்கூடிய நீர், 2வது ஊற்றுக்கள்ல இருந்து வரக்கூடிய நீர், அதுக்கப்புறம் மழை நீர். மழை பொழிந்தால் அந்த நீரும் கடைசியில போய் அந்த கடல்ல விழறது இல்லையா. அதனால 3 விதமான நீரையும் உடையவும் பிற நீர்நிலைகள், இந்த கடல் மட்டும் இல்ல, இந்த காவேரி கங்கை மாதிரி புனித நதிகள் மட்டும் இல்லாத வேற எத்தனையோ விதமான நீர்நிலைகள்லாம் இருக்கு. அதுவும் காரும்னா மேகம். கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் ஆண்டாள் பாடுறா இல்லையா. கார்மேனு கருத்த மேனியை உடையவன் அப்படின்ற மாதிரி இங்க காரும்னா மேகமும். மேகத்துல 2 வகை உண்டு. ஒரு விதமான மேகங்கள் வெள்ளவெளையன்னு இருக்கும், பஞ்சு மாதிரி பார்க்கறதுக்கு. அதுல நீரே இருக்காது. அந்த பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய அந்த மேகங்கள் ஆகாசத்துல சூழ்ந்ததுன்னா நம்ம கண்டிப்பா சொல்லலாம் மழை பெய்யாதுன்னு. அதே கருத்த மேகங்கள் ஒரு பழமொழி கூட உண்டு, மேற்கே கருத்தால் மேகம் பொழியும் சொல்லுவான். மேற்கு திசையில அந்த மேகங்கள்லாம் கருப்பா இருந்தது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு மழை நிச்சயமா வரும் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவா. காரும்னு மேகமும் அர்த்தம். தோற்று முன், இவைகள்லாம் தோன்றுவதற்கு முன்னாகவே, இந்த நதிகள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்னாலேயே, இந்த கடலும் தோன்றுவதற்கு முன்னாடியே, இப்படி பல நீர்நிலைகள் உள்ள நீர்கள்லாம், புனித நீர்கள்லாம் தோன்றுவதற்கு முன்னாடியே இந்த சிவபெருமான் என்ன பண்ணாருன்னா, தன்னை நீராட்டன்னு அர்த்தம். நீர் ஆட்டுதல் அப்படின்னு அபிஷேகம் பண்ணுதல் அர்த்தம். தன்னை திருமஞ்சனம் செய்திக்க. நம்ம எல்லாம் தண்ணியை விட்டு குளிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்நானம் பண்றோம்னு சொல்லுவோம். பகவானுக்கு அவர் ஸ்நானம் பண்றாருன்னு சொல்லக்கூடாது, அவருக்கு அபிஷேகம் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அம்பாளுக்கு அபிஷேகம் ஆகுது. அம்பாளுக்கோ சிவனுக்கோ விஷ்ணுக்கோ அபிஷேகம் பண்ணும்போது எத்தனையோ விதமான அபிஷேகங்கள்லாம் பண்றா இல்லையா. என்னென்ன அபிஷேகம் பண்றா? பாலால, தயிரால, அப்புறம் தேனால, இளநீரால, சந்தனத்தால, மஞ்சளால, அப்புறம் இளநீர், விபூதி, இப்படி பலவிதமான பொருள்களால, பஞ்சாமிர்தம், இப்படி பலவிதமான அபிஷேகங்கள்லாம் பண்றா இல்லையா. சுவாமிக்கு பண்றது அபிஷேகம். அவர் குளிக்கிறான்னு சொல்லக்கூடாது, அவருக்கு அபிஷேகம் ஆகுது. நன்னீராட்டல் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட தமிழ்ல அழகான ஒரு வார்த்தை ஒண்ணு உண்டு. நன்னீர் ஆட்டல், புனித நன்னீர் ஆட்டல், தூய்மையான புனிதமான நல்ல நீரை கொண்டு பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி வைக்கிறது அப்படின்றது.
எல்லா ஊர்லயும் நம்ம சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணா பார்க்க முடியும். ஒரு ஊர்ல மட்டும் சுவாமிக்கு அபிஷேகத்தை பார்க்க முடியாது, தெர போட்டுடுவா. அது எந்த ஊரும் தெரியுமா? தெரியலையாம்மா. இப்ப இருக்கிற ஊர் தான். எது? எந்த ஊரை பத்தி பேசிட்டு இருக்கோமோ அந்த ஊர் தான். இதுலயா அபிஷேகம்? மதுரையில மதுரையில மதுரை மீனாட்சி அம்மனுக்கு அபிஷேகம் வரும்போது தலை போட்டுடுவா, யாரும் பார்க்க முடியாது. அங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த சிவாச்சாரியார் மத்தம் தான் இருப்பார், அவர் மத்தம் தான் அபிஷேகம் பண்ணுவார். நம்ம வந்து அபிஷேகம் நடக்கிறத அந்த மனசுக்குள்ள அப்படியே பார்த்துக்கணும், மனக்கண் முன்னாடி நாமளே நிறுத்தி பார்த்துக்கணும். ஏன் அது காரணம் தெரியுமா? தெரியல. தெரியல. மீனாட்சிக்கு அபிஷேகம்னா மீனாட்சி யாரு? ராஜா மாதங்கி. அந்த மதுரை அம்பதிக்கு அவர் ராணி இல்லையா? அவர் ராணி ஸ்நானம் பண்ணும்போது எல்லாரும் பார்க்கலாமா? பார்க்க கூடாது இல்லையா? அதனால ராணி ராஜாவே வரக்கூடாது, எல்லாம் வெளியில நிறுத்திடுவாங்க. எல்லாம் அவருடைய சேடிமார்கள்லாம் கூட இருந்துட்டு அம்மா ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அங்க உட்காருங்க, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுவா இல்லையா? இல்லன்னு நீங்க போயிட்டு வேற வேலை ஏதா இருந்தா பார்த்துட்டு அப்புறம் வாங்கன்னு நினைச்சுடுவா. அதே மாதிரிதான் அதே மாதிரி புராணத்துல கூட ஒரு இடம் வருது, அம்பாள் வந்து ஒரு இடம் தனியா ஒரு இடம் வச்சிருந்தாலும் அந்த இடத்துல அம்பாள் மொத்தம் தான் அப்ப யாரும் போக முடியாது, ஆம்பளைகளே போக முடியாதான். இந்த ஆண் பிள்ளைகளே போக முடியாத அந்த ஒரு இடத்துக்கு வந்து ஒரே ஒரு என்ன ஒரு பெரிய விசேஷம்னா, அப்படி தவறி போய் ஏதாவது ஒரு ஆண் அங்க போயிட்டா அவ பொண்ணா மாறிடுவாளாம். அப்படி ஒரு இடம் இருக்கு புராணத்துல. எதுல வருது, எந்த கதையில வருது தெரியல, எனக்கும் தெரியல, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா பரமேஸ்வரனுக்கு மட்டும் ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்தாலாம், பரமேஸ்வரன் வந்தா மாத்திரம் உள்ள அவர் வரலான்னு. அப்படி ஒரு தடவை அந்த மாதிரி அந்த ஒரு ஆர்டரை மிஸ்யூஸ் பண்ணிட்டு அவர் போன போதுதான் அம்பாள் வந்து தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் பூச்செல்லாம் இருக்க அதெல்லாம் உருட்டி எடுத்து ஒரு உருவம் பண்ணி காவலுக்கு வச்சுட்டு அதுக்கு உயிர் கொடுத்துட்டு போயிட்டாலாம். அது வந்து விடமாட்டேன் எடுத்து பரமேஸ்வரன், அம்மா குளிக்கிறா உள்ள போகப்படாது போ அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து நின்ன என்னையே நீ தடுக்கிறியான்னு சொல்லி கழுத்தை விட்டுட்டார் இல்லையா? அப்படி வந்தவர் தான் விநாயகர்னு சொல்லி ஒரு கதை கூட உண்டு. அம்பாள் கேட்டுன்றதுக்காக அவர் வந்து யானை தலையை கொண்டு வச்சு அந்த ஒரு ரூபத்துக்கு மறுபடியும் உயிரை கொடுத்து பிள்ளையாரா பண்ணான்னு சொல்லல. இப்படி இந்த கதை போயிட்டே இருக்கும் நமக்கு. அதனால சுவாமி வந்து ஸ்நானம் பண்றார், அவருக்கு அபிஷேகம் பண்றதுக்காக இந்த ஒரு ஆற்று நீர், மழை நீர், கடல் நீர், ஊற்று நீர் எல்லாம் சேர்ந்த அந்த 3 நீர்களாலும் உடைய புண்ணிய கஷேத்திரமான அந்த புண்ணிய நதியானதை இவர் உற்பத்தி பண்ணார். யார் உற்பத்தி பண்ணார்? தன்னை ஆட்ட, தன்னை திருமஞ்சனம் செய்விக்க செங்கண் ஏற்றினன், சிவந்த கண்களை உடைய ரிஷப வாகனத்தை உடையவன். இந்த ரிஷப வாகனத்து கண் சிவந்து இருக்குமா? அது வந்து ஏன் சிவந்து இருக்குன்னா, பகவானை ஏற்றின்னு போறது எதிர்க்க போற வழியில எந்த தடங்களும் இருக்கக்கூடாது, கண்ணை சுழட்டி பாக்குறதான். அந்த ரிஷபம் கண்ணை சுழட்டி பார்க்கறதுனால கண் அதுக்கு வந்து ஸ்ட்ரெயின் ஆகி கண் சிவந்து போயிட்டான். அப்படிப்பட்ட சிவந்த கண்களை உடைய ரிஷப வாகனத்தை அது உடைய அந்த பரமேஸ்வரனானவன் சுந்தரமூர்த்தி சோமசுந்தர கடவுள் கண்ட தீர்த்தமாகும். அவர் கண்ட தீர்த்தம்னா அவர் கண்டுபிடித்த, அவர் செய்வித்த, அவரால் ஏற்படுத்தப்பட்ட. இது வந்து அவர் கங்கை கண்ட சோழபுரம் அப்படின்ற இல்லையா, ஒரு அப்படி ஒரு பேர் உண்டு இல்லையா, கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. கண்டான ராஜேந்திர சோழன் வந்து கொண்டு வந்து கங்கை அங்கேருந்து எடுத்துன்னு வந்து இங்க வந்து தனியா ஒரு சோழபுரம் அப்படின்ற ஒரு ஊரு ஏற்படுத்தினான் அப்படின்னு சொல்லுவான். ராஜ சோழன் வந்து பெரிய சக்கரவர்த்தியா இருந்தா அவரோட பிள்ளை ராஜேந்திர சோழன் வந்து வடநாடு வரைக்கும் போய் அங்க எல்லாரையும் ஜெயிச்சு அங்கேருந்து கங்கைய குடத்துல அங்க இருக்கக்கூடிய மன்னர்கள் 2 பேர் தலையில வச்சு சுமந்து வரும்படியா பண்ணி இந்த இடத்துல இந்த ஊரை ஏற்படுத்தினான்னு சொல்லுவாங்க, கங்கை கொண்ட சோழபுரம்னு. இங்க வந்து இந்த சோமசுந்தர கடவுள் கண்ட தீர்த்தமாகும், அவர் ஏற்படுத்தின இந்த புண்ணிய தீர்த்தமாகும். அது எப்ப ஏற்பட்ட தீர்த்தம் அப்படின்னு சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லி, அகலமாய் உலகமெல்லாம் ஒடுக்கிய அந்நெறியே யாருக்கும் நிகழமாம் விருத்தி தோன்ற நினைவர நினைத்து நிற்கும் துகளிலா அறிவான அறிவு ஆனந்த சுந்தர ஜோதி மேனாள் சகலமாம் உருவம் கொண்டு தான் ஒரு விளையாட்டாளே அப்படின்னு இந்த பாடல். சிவபெருமான் ஒரு காலத்துல என்ன நினைச்சுட்டாராம், ஒரு திருவிளையாடல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டாராம்.
என்ன திருவிளையாடல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தார் அப்படின்றத சொல்ல போற அடுத்த பாடல சொல்வார். ஒரு காலத்துல ரொம்ப நிஷ்கலமாக இருக்கக்கூடிய இந்த உலகம் எல்லாத்தையும் ஒடுக்கி அது எல்லாத்தையும் தனக்குள்ளே அடக்கி கொண்டிருந்த, அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வெளியில எடுத்து ஒண்ணு பிரளய காலம் முடிஞ்ச அப்புறம் திருப்பி உலகம் தோன்றுவதற்காக எல்லாத்தையும் வெளியில கொண்டு வரும்போது ஒன்னோடு ஒண்ணு இணைந்து இருக்கக்கூடிய அந்த பாசத்தோடு கூடியதாக இருக்கும்படியாக நினைத்து அத பகவான் எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்தாராம். அவர் எப்பேற்பட்ட குற்றமில்லாத பரமானந்த ஒளி வடிவாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் இருக்காரு. மனசுல நினைச்சுண்டாராம். அவர் அருவமா இல்லாத அப்போ உருவமாக தன்னை ஆக்கி கொண்டு ஒரு திருவிளையாடல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாராம். அந்த திருவிளையாடல் பண்றதுக்கு என்ன மாதிரி திருவிளையாடல் பண்ணலாம் அப்படிங்கறத அடுத்த இதுல அவர் சொல்ல போறார். அகலம் அப்படின்னா நிஷ்கலம், ரூபம் இல்லாமல், களங்கம் இல்லாமல் அப்படின்னு எடுத்துக்கலாம். கலைகள் இல்லாமல் அப்படின்னு எடுத்துக்கலாம். பங்குகள் இல்லாத மொத்தமான ஒரு உருவமாக, அருவமாக இருக்கிறதுன்னா பகவான் சிவன் மாத்திரம் ரெண்டாவும் இருக்கார். உருவமாவும் இருக்கார், அருவமாவும் இருக்கார், உருவமாவும் இருக்கார், 3 விதமாக இருக்கார் அப்படின்னு சொல்லுவார். நிகழம் அப்படின்னா பந்தம். ஆசா நிகழம் துகளாயினவின் பேசா அனுபூதி பிறந்ததுவே அப்படின்னு கந்தர் அனுபூதியில சொல்வார். ஆசை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பந்தமானது நீந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னா ஆசா நிகழம் துகளாயினவின் தூள்தூளா போயிடுது அந்த முருகனுடைய கருணையினால. பேசா அனுபூதி பிறந்தது. அப்படி மௌனம் சித்திச்சுட்டு தியானம் வந்துட்டு அதனால ஞானம் பிறந்தது. அந்த சாயுஜ்ய பதவியான கிடைச்சுட்டு அப்படின்றது அந்த கந்தர் அனுபூதியில வருது. இதே இங்க அப்படி சுந்தரம் சுவாமி இருக்காரு, சுந்தரேஸ்வரருக்காக ஒரு திருவிளையாடல் பண்ணணும்னு நினைச்சார் அவர். அது என்ன திருவிளையாடல் பண்ணார் அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்க ஒரு முன்னோடியாக ஒரு குறிப்பு கொடுக்கிறார். அகலமாய் அப்படின்னாக்க நிஷ்கலமாக உலகெல்லாம் ஒடுக்கி, இந்த உலகத்தை எல்லாத்தையும் பழைய காலத்தும் போது ஒடுக்கி தனக்குள்ள அடக்கி கொண்டவர். அந்நெறியே அதே போலவே யாருக்கும் நிகழமாம் புத்தி தோன்ற, எல்லாருக்கும் ஒரு அன்பு தோன்றும்படியாக, பாசம் வரும்படியாக, பக்தி வரும்படியாக அவர் என்ன பண்ண எல்லாத்தையும் மனசுக்குள்ள அப்படி இது பண்ணிட்டு எல்லாம் வெளியில கொண்டு வரணும்னு வர்றார். அப்போ ஒரு விளையாட்டு பண்ணணும்னு நினைக்கிறார். நினைவர நினைந்து நிற்கும் அந்த மனசுக்குள்ள நினைஞ்சு அப்படியே மறக்காம அதே ஒரு ஆசையா மனசுக்குள்ள நினைச்சுண்டு இப்படி இந்த உலகத்தை மறுபடியும் சிருஷ்டி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த பரம்பொருளான சுந்தரேஸ்வரர், அந்த பரமேஸ்வரனானவர் 3 ரூபமாக ஆனார்னு சொல்லுவார். அவரே தான் விஷ்ணுவாகவும் ருத்ரனாகவும் அவரே பிரம்மாவாகவும் ஆனார்னு சொல்லுவார். இதை விஷ்ணு புராணங்களை பத்தி சொல்லும் போது மகாவிஷ்ணுவான ஸ்ரீமன் நாராயணன் தான் மும்மூர்த்தியாக வந்தார். விஷ்ணுவாகவும் சிவன் ருத்ரனாகவும் பிரம்மாவாகவும் இப்படி ஒரு சக்தி தான் 3 ரூபமாக வந்தார் அப்படின்னு ஒரு புராணத்துல ஒரு பேரை உடைய பிரம்மத்துக்கு இப்படி வடிவங்கள்லாம் கொடுக்கும்போது 3 பெயர்கள் எல்லாம் அவ சொல்றா. அதனால மொத்தமும் சேர்ந்து இருந்த போது ஒன்னா இருந்த போது பரபிரம்மமா தான் இருந்தது. அது மாயையை தனியா வச்சிருந்தது. அந்த மாயையை தன்னோட சக்தியாக சேர்த்து கொண்ட போது 3 ரூபங்களை எடுத்துண்டு அந்த 3 ரூபத்துக்கும் 3 விதமான சக்திகளா இருந்து படைத்தல், காத்தல், அழித்தல் அதெல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு நம்ம கதைகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். புராணங்கள்ல நிறைய புராணங்கள்லாம் சொல்றது. அப்படி இங்க துகள் இலா, அந்த குற்றமே இல்லாத, துகள்னா பொடி பொடியா ஆயிடுதுன்னு சொல்ல முடியும். உருவமே இல்லாத, ஒண்ணுமே இல்லாத படுதல அது மாதிரி அது குற்றமே இல்லாததாக குற்றங்கள் எல்லாம் தவிடுபொடியாக மாற அறிவு ஆனந்த சுந்தர ஜோதி, ஞானானந்த ஒளி சொரூபமாக விளங்கக்கூடிய அந்த சுந்தரேஸ்வரரானவர் என்ன பண்ணார்னா மேல் ஒரு நாளைக்கு என்ன பண்ணார், சகலமாம் உருவம் கொண்டு, சகலம் வடிவம் கொண்டு அப்படின்னா ரூபத்தோடு கூடியவனாக இருந்து கொண்டு, முதல்ல ரூபமே இல்லாத அருவமாக இருந்த பரமேஸ்வரன் இப்ப ரூபத்தோடு கூடியவனாக தன்னை ஆக்கி கொண்டு ஒரு விளையாட்டால், அது ஒரு விளையாட்டு, ஒரு திருவிளையாடல் பண்ணும், ஒரு விளையாட்டு பண்ணும் அப்படின்னு நினைச்சாராம். ஏதோ அப்படி மனசுல தோணித்து விளையாடணும்னு. பெருமாளுக்கும் பெருமானுக்கும் என்ன வித்தியாசம்னா, பெருமாள் எப்போ எங்க ஒரு இடத்துல அவதாரம் பண்றாருன்னா எங்கேயுமே டக்குன்னு அப்படியே தோன்றினதாக தெரிஞ்சாரு. அம்பாள் அங்கங்க தோன்றிருக்கா, தாமரை மலர்ல கண்டெடுத்தார், தோட்டத்துல பூந்தோட்டத்துல கண்டெடுத்தார்கள், இப்படிதான் சொல்றா, பூமியில இருந்து கண்டெடுத்தார்கள், இப்படிதான் சொல்றா. ஆனா பெருமாள் மாத்திரம் எப்படின்னா ஏதோ ஒரு அம்மா அப்பாவுக்கு குழந்தையா பிறந்து
உடனேயோ இல்ல கொஞ்ச நாள் கழிச்சோ இல்ல வளர்ந்தோ பல வருஷங்களோ இப்படி எல்லாம் இருந்துதான் வந்த காரியத்தை முடிச்சுட்டு இருக்கார். ஆனா பரமேஸ்வரன் மாத்திரம் அவன் பிறவான் இரவான் அப்படின்னு தேவாரம் சொல்ற. அவன் பிறக்கிறதும் இல்ல, அஜோ நித்யா, அவன் பிறக்கிறதும் இல்ல, என்னைக்கு நிரந்தரமா இருக்கான், அவனுக்கு அழிவும் கிடையாது. அப்பேற்பட்டவன் என்ன பண்ணான்னா தனக்கு ஒரு ரூபத்தை விளையாட்டா எடுத்துட்டான். தான் விளையாடுறதுக்காக ஒரு ரூபத்தை எடுத்துட்டு எப்படி பண்றது, ஏன்னா ஒரு ரூபம் இருந்தா தானே ஒரு விளையாட்டு பண்ண முடியும். அவர் மாத்திரம் பிறக்காமல் என்ன மாதிரி எந்த ஒரு திருவிளையாடல் புரியணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரூபத்துல தோன்றுவார் அவர். ததாத்மானம் சிஜாமியகம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்றார் இல்லையா, தன்னை நான் அங்கு தோற்றுவிக்கிறேன்னு. இவரு அங்க தோன்றுகிறாராம். அந்த முக்கண் பெருமான் இருக்கானே தோன்றுகிறான். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமோ, முக்கண் அரவ பூண் நூலினன் முகிழ் வெண் திங்கள் செங்கரச் சடையான் சூல கபாலன் தன் செங்கண் எற்றன் மை கருங்கயலுண் கண்ணி கயன் உள் கண்ணி வாமத்தன் முன்னும் பின்னும் பக்கமும் நந்தி ஆதி கணாதிபர் பரவி சூழ அப்படின்னு அவர் எப்படிப்பட்ட ரூபத்தை எடுத்துட்டார். திருவிளையாடல் புரியறதுக்கு ஒரு ரூபத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு இது பண்ணார். வெறுமை ரூபமே இல்லாத இருந்தா எதுவும் பண்ண முடியாது. ஏதோ ரூபத்தை இருந்தாதான் ஒரு திருவிளையாடல் பண்ணணும்னா பண்ண முடியும். எந்த மாதிரி ஒரு ரூபத்தை எடுத்துட்டார் அப்படின்னு கேட்டாக்க, முக்கண் அது முக்கண் ஆனவர் அரவப்பூண் அணி நூலினன். முக்கண்ணன் அந்த முக்கண்ணன் ஒரு இல்ல பாடலுக்காக பண்ணிட்டு இருக்கான். முக்கண்ணன் 3 கண்களை உடையவன். அரவப்பூண் நூலினன், நூல்னா பூணூல், அது அரவப்பூண் பூணுவதனாலே அந்த நூலுக்கு பூணூல்னு பேரு. பூணும் நூல் பூணூல். இது அரவ பூணல். அவருக்கு என்ன பூணல் அப்படின்னு கேட்டா யஜ்ஞோபவீத்தம் என்னன்னாக்கா பாம்பு. பாம்பையே அவர் தன்னுடைய பூணூலாக உடையவராக இருக்கார். முகிழ் வெண் திங்கள். முகிழ் வெண் திங்கள்னா ஒரு அரும்பு மாதிரி இருக்கா. முகிழ்னாக்கா இன்னும் பூ மலரல, அது பூக்க போறது அந்த ஸ்டேஜ்ல இருக்கு. அது முட்டு மாதிரி இருக்கு இல்லையா, அது மாதிரி அரும்பிய வெளியேன்னு இருக்கக்கூடிய வெள்ளி போல இருக்கக்கூடிய பிறை சந்திரனை தலையில அணிஞ்சிருக்கான். அது படகு மாதிரி இருக்குன்னு ஒருத்தர் சொல்லுவா, ஓட மாதிரி இருக்குன்னு ஒருத்தர் சொல்லுவா, ஒரு கீற்று மாதிரி இருக்குன்னு சொல்லுவா. ஒரு கவி ஒரு விதமா வர்ணிக்கிறதுனால இவர் வெண் திங்கள் வெளியேன்னு இருக்கக்கூடிய அந்த சந்திரன் அது முட்டு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அதை அணிந்தவன் செக்கர் அம்சடையான். செக்கர்னு சிவந்த வானம், ஆகாசம். அந்த சிவந்த ஆகாசம் எப்ப இருக்கும், சூரிய உதயத்தும் போதும் சூரியன் மறையும் போதும் ஆகாசம் எக்கச்சவேல்னு இருக்கும் இல்லையா. என்ன சூரியனே இப்ப சிவப்பா இருக்கு. உதிக்கின்ற செங்கதிர்னு சொல்றாரு இல்லையா அபிராமி பட்டார். அது மாதிரி செங்கதிர் சூழ்ந்திருக்கிறதுனால ஆகாசம் செக்கச்சவேல்னு இருக்கு இல்லையா. அப்படிப்பட்டவன் அவன் செக்கர் சடையான் அப்படின்னா அவனுடைய ஜடாமுடி இருக்கு. அந்த ஜடாமுடி சிவந்து இருக்கு, சிவந்த வானம் போல இருக்குது. சூலன் சூல கபாலத்தன், சூலத்தையும் கபாலத்தையும் கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவன். செங்கண் ஏற்றன், சிவந்த கண்களை உடைய ரிஷப வாகனத்தை உடையவன். முன்னாடி பாடல கூட நம்ம பார்த்தோம், சிவந்த கண்களை உடைய அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கேயும் அதே சொல்றார், சிவந்த கண்களை உடைய ஏற்றன், சிவந்த கண்களை உடைய ரிஷப வாகனத்தை உடையவன். ஏற்றி செல்வதனால அவனுக்கு ஏற்றன்னு பேரு. செங்கண் கயல் கருங்கண்ணி. செங்கண் ஏற்றன் சிவந்த கண்களை உடைய ரிஷப வாகனத்தை உடையவன். மை உன் கயல் கண்ணி. மை உன்னக்க கண்ல மை இட்டு இருக்கலாம், கருந்த அஞ்சனம் மையிடும் அம்பாள். கருத்த மையை கண்ணில இட்டு கொண்டிருக்கலாம். இவர் சொல்றத பார்த்தா அந்த காலத்திலே இந்த மை இட்டுக்கிறதுலாம் இருந்திருக்குன்னு தெரியுது. மை உண்ட கயல் போலும் கரிய கண்களை உடையவர். கண்களே இருக்கிற கண்ணு பார்வை விழியானது கருப்பா இருக்கு. அதோட சுத்தி வர அந்த இமையில மை தடவி கொண்டிருக்கிறாள். அப்பேற்பட்ட கண்களை உடையவள். சாதாரண கண்ணுக்கு மையிட்டோன்னா கண்ணை பெருசாக்கி காட்டும் அப்படின்னு சொல்லுவா சில பேர். சில பேர் உள்ளுக்குள்ள மாத்திரம் அப்படியே ஓரமா கொஞ்சோண்டு இட்டு இருப்பா, ஏழை மாதிரி.
இன்னும் சில பேர் வெளியில தெரிகிற அளவுக்கு மையிட்டு இருப்போம். ஒருத்தர் ஒரு விதமா அந்த கண் மையிட்டு இருக்கிற மாதிரி அம்பாலும் வந்து என்ன பண்றாருன்னா மைவுன் கயல் கண்ணி. கயல் கண்ணி அப்படின்னு சொன்னா கயல் கருங்கண்ணி, கண் வந்து கருங்கரையில் இருக்கு. கயல்னா மீன், மீன் போல இருக்கான். மீன் எப்படி இருக்கும் அது மாதிரி இந்த கண்ணானது வரைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னா வாமத்தன் இப்பேற்பட்ட உமையவளை இடப்பாகத்துல வாமத்தன வாம பாகத்துல சிவ வாமபாக நிலையா அப்படின்னு சொல்றோம். இது வந்து இறைவனுடைய இடது பாகத்திலே அவள் வீற்றிருக்கிறாள். நந்தி ஆதி கண அதிபர், நந்தி போன்ற பல கணங்கள் எல்லாம் முன்னும் பின்னும் பக்கமும் பரவி சூழ, முன்னாடி பின்னாடி எல்லாம் இவாள்லாம் சூழ்ந்து கொண்டு இருக்காளாம். இப்பேற்பட்ட அந்த பரமேஸ்வரன் வந்து ஒரு திருவிளையாடல் பண்ணணும்னு நினைச்சார். எப்படி பண்ணணும்னு நினைச்சார் இதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அடுத்த செஷன்ல. ஜெய ஜெய சங்கர், ஹர ஹர சங்கர், ஸ்ரீ குருபியோ நம. ராம் ராம்.